ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் கிட்ட காதலிக்க நேரமில்லை ப்ரொமோஷனல் இன்டர்வியூல விஷால் அவர்களோட ஹெல்த் பத்தி கேட்டதுக்கு விஷாலை விட ஒரு தைரியசாலி கிடையாது, பட் அவன் இப்ப ஒரு பேடான பேஸ்ல இருக்கான், அத பேட் டைம் டஃப் சிச்சுவேஷன் என்ன வேணா சொல்லலாம். பட் ஆனா அவனோட தைரியம் அவனை கண்டிப்பா காப்பாத்திரும். கூடிய சீக்கிரமே அவன் பழைய மாதிரி திரும்ப வருவான். அதுவும் நிறைய பேருக்கு அவன் எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கான். ஸோ அவனோட நல்ல மனசுக்கும் அவனோட குடும்பத்தோட நல்ல மனசுக்கும் கண்டிப்பா திரும்ப சிங்கம் மாதிரி வருவான். அண்ட் விஷால் அவர்களோட சேர்ந்து நடிக்க எனக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல, பட் ஆனா நடிகர் சங்கத்துல சேர்ந்து ஒர்க் பண்ண சீக்கிரமாவே மீண்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் விஷால் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஹெல்த் ரீதியான பிரச்சனைனா, ஜெயம் ரவி அவர்களுக்கு இன்னொரு பக்கம் ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகள். ஸோ இவருமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. பர்சனலா ஒரு பக்கம் மனைவியை பிரிஞ்சு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது, ப்ரொஃபஷனலாவும் தொடர்ந்து படங்கள் ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதை பத்தியுமே இவர் ஓப்பனா பேசியிருக்காரு. அதாவது இப்ப இருக்கிற மாதிரியே எனக்கு 2012 தொடர் தோல்விகள் இருந்துச்சு, பட் ஆனா அதுக்கப்புறம் தனி ஒருவன், பூலோகம், ரோமியோ ஜூலியட்னு சொல்லிட்டு 3 ஹிட் படங்கள் அமைஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல தான் இப்பவும் இருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி நெக்ஸ்ட் வர போற படங்கள் வெற்றி படங்களா அமையும். நல்ல நல்ல இயக்குனர்களோட நெக்ஸ்ட் படங்கள் பண்றேன். ரீசெண்டா எனக்கு டாடா படம் ரொம்ப பிடிச்சது, அந்த இயக்குனரோட ஒரு படம் பண்றேன். தென் சுதா கொங்கரா அவர்களோட SK25 படம் வேற இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் எனக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 14 அன்னைக்கு காதலிக்க நேரமில்லை படமும் ரிலீஸ் ஆகுது. கிருத்தியா உதயநிதி அவர்கள் இயக்கி இருக்கிற இந்த ஒரு படத்துக்கு என்ன மாதிரியான ரிசப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு நேத்து ரிலீஸ் ஆன படங்கள்ல கேம் சேஞ்சர் பெருசா செல்ஃப் எடுக்கல, வணங்கான் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல டாக்ஸ் இருக்கு. ஸோ அதனால காதலிக்க நேரமில்லை கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.